ஆயிரம் தலைவர்கள் பிறந்திருந்தாலும் எம்ஜிஆரை போல் பிறந்ததில்லை. ஆயிரம் சாதனைகள் யார் செய்தாலும் அதிமுக சாதனை போல் செய்ததில்லை. எம்ஜிஆர் 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 ஏழைகளின் தலைவன் எங்கள் எம்ஜிஆர். எதிர்ப்போர்கள் இல்லாத எங்கள் எம்ஜிஆர். எம்ஜிஆர் 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 ஏழைகளின் தலைவன் எங்கள் எம்ஜிஆர். எதிர்ப்போர்கள் இல்லாத எங்கள் எம்ஜிஆர். எம்ஜிஆர் 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 மக்கள் திலகமாம் எங்கள் எம்ஜிஆர். இந்த மண்ணில் பெயர் நிலைத்த எங்கள் எம்ஜிஆர். லா 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 லா. மக்கள் திலகமாம் எங்கள் எம்ஜிஆர். இந்த மண்ணில் பெயர் நிலைத்த எங்கள் எம்ஜிஆர். சத்துணவு திட்டம் தந்த எங்கள் எம்ஜிஆர். சத்துணவு திட்டம் தந்த எங்கள் எம்ஜிஆர். சரித்திரத்தில் இடம் பிடித்த எங்கள் எம்ஜிஆர். எம்ஜிஆர் 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 விவசாயி நண்பனாம் எங்கள் எம்ஜிஆர். விண்ணோர்கள் போற்றுகின்ற எங்கள் எம்ஜிஆர். விவசாயி நண்பனாம் எங்கள் எம்ஜிஆர். விண்ணோர்கள் போற்றுகின்ற எங்கள் எம்ஜிஆர். அண்ணாவின் இதயக்கனி எங்கள் எம்ஜிஆர். அண்ணாவின் இதயக்கனி எங்கள் எம்ஜிஆர். அண்ணா திமுக கண்டவர் தான் எங்கள் எம்ஜிஆர். எம்ஜிஆர் 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 மன்னாதி மன்னனாம் எங்கள் எம்ஜிஆர். மனித புனித தெய்வம் அவர் எங்கள் எம்ஜிஆர். லா 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 லா. மன்னாதி மன்னனாம் எங்கள் எம்ஜிஆர். மனித புனித தெய்வம் அவர் எங்கள் எம்ஜிஆர். உலகம் சுற்றும் வாலிபனாம் எங்கள் எம்ஜிஆர். உலகம் சுற்றும் வாலிபனாம் எங்கள் எம்ஜிஆர். மக்கள் உள்ளங்களில் வாழுகின்றார் எங்கள் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்
மீனவ நண்பனாம் எங்கள் எம்ஜிஆர், மாணவர் மனம் கவர்ந்த எங்கள் எம்ஜிஆர், தாய் குலத்தின் தத்து பிள்ளை எங்கள் எம்ஜிஆர், தாய் குலத்தின் தத்து பிள்ளை எங்கள் எம்ஜிஆர், தங்கம் போல ஒளி வீசும் எங்கள் எம்ஜிஆர், எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர், ஏழைகள் தலைவர் எங்கள் எம்ஜிஆர், எதிர்ப்போர்கள் இல்லாத எங்கள் எம்ஜிஆர், எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர். மாண்புமிகு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 2026 அன்று பதவியேற்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையோடும் இன்று செயல்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 108வது பிறந்தநாள் விழாவிற்கு வருகின்ற அனைத்து பொறுப்பாளர்களும், அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள் மற்றும் சார்பணி செயலாளர்கள், அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அமைப்பு செயலாளர் அவர்கள் திருவுரையாற்றுவார். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது 2026 மீண்டும் மேலான ஆணைக்கிழங்க இந்த சிறப்பு வாய்ந்த இந்த பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்தநாள் விழாவிற்கு இங்கே பெருமையாக இவ்வளவு கூட்டத்தை ஏற்பாடு செய்த தாரமங்கலத்தினுடைய ஒன்றிய நகர கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு பின்னால் இங்கே சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் முன்னாள் அமைச்சர், அமைப்பு செயலாளர் அண்ணன் செம்மலை அவர்களுக்கும், எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் ஓமலூர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் மணி அவர்களுக்கும், தாரமங்கலம் நகர கழக செயலாளர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், கோவிந்தராஜ் அவர்களுக்கும், இங்கே வருகை விருந்துள்ள அனைத்து தொகுதி, ஓமலூர் தொகுதி, எடப்பாடி தொகுதி, சங்ககிரி தொகுதியிலிருந்து வருகை புரிந்து, மேட்டூர் தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகை புரிந்திருக்கும் அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி காலத்தின் நேரம் அருதி
அண்ணன் அவர்களை பேச அழைக்க வேண்டும். 108வது பிறந்த நாளிலே எங்கெங்கெல்லாம் 108 சபதம் ஏற்போமோ அதே போல இந்த 108வது பிறந்த நாள் புரட்சி தலைவருடைய பிறந்த நாளிலே மீண்டும் 2026 மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் பொற்கால ஆட்சி அமையும் அதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடும் என்று கூறி அடுத்தபடியாக அண்ணன் செம்மலை அவர்கள் பேசுமாறு அழைக்கிறேன். நாம் எல்லாம் எம்ஜிஆரின் பக்தர்கள், தொண்டர்கள் அல்ல, பக்தர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இது 108வது பிறந்த நாள் விழா. 108க்கு ஒரு சிறப்பு உண்டு. உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். 108 என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு 108வது பிறந்த நாள். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே அதாவது 108 சிவதலங்கள் இருக்கின்றன. அதே போல 108 வைணவ தலங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் ஆண்டவருடைய திருத்தலங்கள். இன்றைக்கு நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இந்த 108வது பிறந்த நாள் நமக்கெல்லாம் ஆண்டவன் என்று நம்மாலே இதய தெய்வம் என்று போற்றி பாராட்டுகிற நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 108 எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். திவ்ய தேசங்கள் 108 என்பார்கள். நீங்கள் கூட இங்கே ஒவ்வொருவரும் வீட்டிலே ராமஜெயம் என்பது கூட 108 தடவை தான் எழுதுவார்கள். எனவே இந்த 108க்கு ஒரு சிறப்பு உண்டு. எனவே இந்த 108வது பிறந்த நாள் விழாவிலே நாம் எல்லாம் நம்முடைய இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்றைக்கு நம்முடைய அவரை வணங்கி நாம் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பொதுச் செயலாளர் சென்னையிலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்திருக்கிறார். இங்கே நாமும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்திருக்கிறோம். நான் ஆண்டவன் என்று சொன்னது நாம் வணங்குகிற ஆண்டவன்களையும் குறிக்கும், நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் குறிக்கும். எப்பொழுதுமே ஆண்டவன் கொடுத்து பழக்கப்பட்டவன். ஆண்டவன் கொடுப்பார். இதை இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவன் என்பது நான் சொன்ன கடவுளையும் குறிக்கும். ஆண்டவன் என்பது நம்முடைய கழகம் ஆட்சி செய்த அந்த ஆட்சியையும் குறிக்கும். எனவே ஆண்டவன் கொடுப்பார். நம்முடைய தலைவர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சியும் மக்களுக்கு கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறவர்கள் நாட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆட்சி மக்களுக்கு கொடுத்தது, இன்றைக்கு இந்த ஆட்சி மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே எனக்கு முன்னாலே ஒன்றிய செயலர் சொன்னது போல நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஏழைகளுக்காக திட்டங்களை தீட்டினார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு முறை சொன்னார், திட்டங்களும் சட்டங்களும் ஏழைகளுக்கு, ஏழை மக்களுக்கு உண்டான திட்டங்களாக இருக்க வேண்டும், உண்டான சட்டங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போலத்தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார், கண்டிருவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதேபோல புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றினார். இன்னும் சொல்ல போனால் அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார். இப்படி ஏழைகளுக்காகவே திட்டங்களை தீட்டினார்.
அந்த இரண்டு ஆளுமைகளுடைய வழியில ஆட்சி செய்த எடப்பாடியார் அவர்களும் ஏழைகளுக்காக திட்டம் தீட்டினார் என்று சொன்னால், ஏழைகளின் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் மருத்துவ கல்வியை படிப்பதற்கு 7 ஒரு சிறப்பான திட்டம். விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய திட்டம். அதே போல மேட்டூரிலே வெளியேறுகிற உபரி நீரை 100 ஏரிகளுக்கு கொண்டு வந்து நிரப்பிய அந்த திட்டம் மிகப்பெரிய திட்டம். இப்போது கூட நான் வருகிற வழியிலே பார்த்தேன், தாரமங்கலம் ஏரி நிரம்பி கிடக்கிறது. ஆக இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்ததால்தான் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட ஆட்சியை மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? விலைவாசி ஏறிவிட்டது. மின் கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களையும் ஏற்றிவிட்டார்கள். மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஆளத் தெரியாதவர்கள் கையிலே அதிகாரம் குரங்கு கையிலே பூமாலை கிடப்பது போல இன்றைக்கு பின்னாடி குதிரை இருக்கிறது. நம்முடைய எடப்பாடி ஆட்சியில கொரோனா வந்த காலத்திலும் கொரோனா தாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட வரி ஏற்றப்படவில்லை, கட்டணம் ஏற்றப்படவில்லை, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. போதைப் பொருள் நடமாட்டம் அறவே இல்லை. ஆனால் இன்றைக்கு வேலியே பயிரை மேய்வதைப் போல இன்றைக்கு ஆளுகிற கட்சியிலே இருக்கிறவர்களே இதற்கெல்லாம் துணைமுறை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையை மக்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் நாட்டு மக்களுக்கு நல்வாழ்வே இருக்காது என்பது இன்றைக்கு எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மக்களும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு நிலையிலும் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டு கட்டணங்களை ஏற்றிவிட்டு வரியை ஏற்றிவிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்த நிலையிலே இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் பேசினார். என்ன பேசினார்? 2026 தேர்தலிலே 7வது முறையாக திமுக ஆட்சி அமைப்பதற்கு உறுதியேற்போம். நிச்சயம் 7வது முறை திமுக ஆட்சி அமைக்கும் என்று சட்டமன்றத்திலே பதிய வைத்தார். ஆனால் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு பதிலளிக்கிற வகையிலே இன்றைக்கு தேர்தல் யுக்திகளை இன்றைக்கு கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாம் கழகத்துடைய மூத்த முன்னோடிகள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலிலே பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள். 7 முறை திமுகவை தோற்கடித்த கட்சிதான் அனைத்து திமுக தலைமையும் திமுகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். 1977, 1980, 1984, 1991, 2001, 2011, 2016 எண்ணிக்கொள்ளுங்கள். 7 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தோற்கடிக்கப்பட்ட கட்சிதான் திமுக. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த தாரமங்கலம் பொன்புடச்செப்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாலே நின்று கொண்டு இங்கே கூடியிருக்கிற நம்ம கழக முன்னோடிகளுடைய முன்னிலையிலே சொல்லுகிறேன், 7வது முறையாக ஆட்சி அமைப்பதுதான் திமுகவினுடைய இலக்கு என்று சொன்னால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் 2026 தேர்தலில் 8வது முறையாக திமுகவை தோற்கடிப்பதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிபட சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோள்,
மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலே இருக்கிற அந்த கட்சியினரே இந்த திமுக ஆட்சியை ரசிக்கவில்லை. ஆனால் ஏதோ எதிர்ப்பதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். நான் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடக்கிற அவலங்களை தைரியமாக எடுத்துச் சொல்லுங்கள், தட்டி கேளுங்கள். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல எதற்கெடுத்தாலும் தலையாட்டிக் கொண்டிருக்காதீர்கள் என்பதுதான் கூட்டணி கட்சியினருக்கு நான் வேண்டுகோளாக விடுப்பது. அதே போல இன்றைக்கு அரசியல் கட்சிகள், நிறைய அரசியல் கட்சிகள் இங்கே துவங்கிவிட்டன. அத்துணை அரசியல் கட்சிகளும் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறது. எனவே இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற திமுக கட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையிலே இருக்கிற அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் தயவு செய்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை சிதறடித்து விடாதீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலேயே பிரதான கட்சி, திமுகவை விட பிரதான கட்சி. திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்தால்தான் நம்முடைய வாக்கு சதவீதத்தை அவர்களால் எட்ட முடியும். ஆனால் தனிப்பெரும் கட்சியாக மக்களுடைய ஆதரவோடு வாக்கு சதவீதம் அதிகமாக வைத்திருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஊர் இறந்துபட்டால் கூட்டாளிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லுவார்கள். எனவே அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுகவுக்கு, திமுக ஆட்சிக்கு எதிராக மனநிலையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வாக்குகளை சிதற விடாமல் திமுக ஆட்சிக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்து மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை, மீண்டும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை, மீண்டும் மாண்புமிகு எடப்பாடியுடைய தலைமையிலே நல்ல ஆட்சியை ஆரம்ப தமிழ்நாட்டு மக்களே முன்வர வேண்டும் என்ற அந்த அன்பான வேண்டுகோளை வைத்து இன்றைக்கு திமுக ஆட்சி எவ்வளவோ மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டு நெருப்பை பச்சை போட்டு மூடி மறைப்பதைப் போல இன்றைக்கு மூடிக்கொண்டிருக்கிறார்கள், மூடி மறைக்க முயற்சி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களிடம் ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி, மக்களிடம் இருக்கிற கோபம், மக்களிடம் இருக்கிற அந்த அதிருப்தியும் கோபமும் தானாக எரிந்து 2026 திமுக ஆட்சியை அழிக்கும் 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 என்று இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் அத்துணை பேரும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற அனைத்து பொதுமக்களும், வணிக பெருமக்களும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தந்து மீண்டும் தமிழ்நாடு வளம் பெற, தமிழக மக்கள் நலம் பெற எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைப்பதற்கு நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்த நாள் விழாவிலே உங்களை எல்லாம் கேட்டு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர், அவரே எம்மை காக்கும் தலைவர். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர், அவரே எம்மை காக்கும் தலைவர். எடப்பாடியாரின் ஆட்சி தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கி இன்று பெருமிதமாயாக்குதே. உயர் வந்த போதும் கடமை கொண்டு